வேலை வாய்ப்புகள் இந்த மாதத்தில் கிடைக்கும். ஓரளவு நல்ல வேலையே கிடைக்கும். தாராளமாக நீங்கள் தேடுங்க. அல்லது ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ப்ரமோஷனோ அல்லது இன்க்ரிமெண்ட்டோ ஏதாவது ஒன்று தடையாகி நிற்குது அப்படின்னு சொன்னால் இந்த மாதம் அது உறுதி செய்யப்படும், வந்துடும். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால், வருகின்ற மே மாதம் கடக ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான ஏற்றங்களை வழங்க இருக்கின்றது, எந்த இடங்களிலாவது அவர்கள் நிதானமாக இருக்க வேண்டுமா அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளை பற்றி பார்க்க இருக்கின்றோம். மே மாதத்திற்கான பலன்கள் கடக ராசிக்காரர்களுக்கு. கடகத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்திங்கன்னா, புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம், பூசம் மற்றும் ஆயில்யம் இரண்டும் முழு நட்சத்திரங்கள். இதில் பிறந்தவங்க அனைவருமே கடக ராசிக்குள்ளாக தான் வருவீர்கள். கடகத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் என்னதான் அட்டமத்து சனி சென்று கொண்டிருந்தாலும் கூட அதை தாண்டி ஒரு பரவாயில்லை அப்படிங்கிற அளவுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இது. முதல் அமைப்பாக கடகராசி நேயர்களுக்கு வேலை வாய்ப்புகள் இந்த மாதத்தில் கிடைக்கும். ஓரளவு நல்ல வேலையே கிடைக்கும். தாராளமாக நீங்கள் தேடுங்க. அல்லது ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ப்ரமோஷனோ அல்லது இன்க்ரிமெண்ட்டோ ஏதாவது ஒன்று தடையாகி நிற்குது அப்படின்னு சொன்னால் இந்த மாதம் அது உறுதி செய்யப்படும், வந்துடும். அதனால் உங்களுடைய ப்ரமோஷன்ஸ் அல்லது இன்க்ரிமெண்ட்ஸ் கிடைக்கக்கூடிய, சம்பள உயர்வுகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதம். வேலை அமைப்புகள் சரியாக இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்ற கடகராசியை சார்ந்த நேயர்கள் கூட இந்த காலகட்டத்தில் தாராளமாக வேலை வாய்ப்புகளுக்கு நீங்கள் முயற்சியுங்கள், வேலை வாய்ப்புகள் கிட்டும். ஆக வேலை வாய்ப்புகள் அற்புதமான முறையில் கிடைக்கக்கூடிய மாதமாக இது அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அதனை அடுத்த அமைப்பாக இந்த மாதம் ஏற்கனவே தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த தொழில் செய்து கொண்டிருந்தவர்களுக்கு தொழிலில் பெருசாக ஓட்டம் இல்லை, அட்டமத்து சனியினால் பொருளாதாரம் டல்லாக தான் இருக்குது, மந்தமாக தான் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு இருந்தவங்களுக்கு கூட இந்த மாதம் வருமான ஓட்டம் சீரும் சிறப்புமாய் அமையும். வருமான ரீதியாக நல்ல ஏற்றங்களை காணக்கூடிய மாதமாக இது அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிடணும். அந்த விதத்தில் எனது அருமை நண்பர்களே, இந்த மாதம் தொழில் சார்ந்த ஏற்றம், புதிய தொழில் ஆரம்பிப்பது அல்லது தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழிலில் நல்ல நகர்வு, அந்த தொழில் நகர்வினால் நல்ல வருமான ஓட்டம், லாபங்களை கைமேல் காண்பீர்கள். இந்த மாதம் முழுக்கவுமே வருமானத்திற்கும் தொழில் அமைப்புகளுக்கும் ஆகச்சிறந்தது ஒரு நல்ல மாதமாக அமைகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆக எனதருமை நண்பர்களே, இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் வேலை வாய்ப்பு, தொழில் அமைப்புன்னு சொல்லக்கூடிய ஜீவன அமைப்புகள் இரண்டிலும் ஏற்றம் உண்டு, உறுதியாக உண்டு. சரிங்களா? சிறப்பு. அதனை அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி திருமண அமைப்புகளுக்கு தாராளமாக நீங்கள் முயற்சிங்கள். திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு ஆகச்சிறந்தது ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிறீங்க. ஆக இந்த மாதம் திருமண அமைப்புகளுக்கு சிறப்பு. நீண்ட நாட்களாக புத்திரபாக்கியம் இல்லாமல் தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் புத்திரபாக்கியம் சார்ந்து ஒரு நற்செய்தியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். கணவன் மனைவிக்கு இடையில் ஓடிக்கிட்டு இருந்த கருத்து முரண்பாடுகளை எல்லாம் குறைக்கக்கூடிய, களையக்கூடிய மாதம் இந்த மாதம். ஃபர்னிச்சர்ஸ், டிவி, ஃப்ரிட்ஜு, ஏசி, வாஷிங் மிஷின், டேபிள்ஸ், இந்த மாதிரியான வீட்டை அலங்கரிக்கக்கூடிய அல்லது ஆடம்பர பொருட்களை வாங்குவதற்கான பிராப்தம் இந்த மாதத்தில் உண்டு. பொருட்சேர்க்கைகள், குறிப்பாக பெண்களை பொறுத்த மட்டிலும் ஆபரண சேர்க்கைகளுக்குமான அமைப்பும் உண்டு. பெண்களின் கரம் இந்த மாதம் முழுக்கவும் மேலோங்கிய வண்ணம் வீட்டில் நிற்கும். அந்த மாதிரியான ஒரு அற்புதம் மிகுந்த மாதமாக இது அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடுங்க. அதே போல் எனது அருமை நண்பர்களே, கார் வாங்கணும், வீடு கட்டணும், இந்த மாதிரியான சொத்துக்கள் சார்ந்து அல்லது வீடு கட்டுறது சார்ந்து யாராவது முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதம் உங்களுக்கு நன்றாக கை கொடுக்கும். அதற்கான ஏற்ற அமைப்புகள் உண்டு. பொருளாதார ரீதியாக இருந்த அந்த தடைகள் விலகும். குறிப்பாக கடன் சுமைகளில் யாராவது சிக்கி தவித்து கொண்டிருந்திருக்கிறீர்கள் என்றால் அவங்களுக்கெல்லாம் அந்த கடன் சுமைகள் மடமடவென குறைந்த வண்ணம் காணப்படுகின்ற மாதம் இது.
ஆக எனது அருமை நேயர்களே, கடன் தொந்தரவுகள் குறையக்கூடிய காலகட்டமாக அமையப்பெறுவதனால் இந்த மாதத்தை ஒரு நல்ல அற்புதமான மாதமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏற்றங்கள் உறுதியாக உண்டு நண்பர்களே, கவலைப்பட வேண்டாம். சரிங்களா? அதனை அடுத்த அமைப்பாக பொருளாதாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும், கடன் தொந்தரவுகள் குறையும். அதே மாதிரி தான் உடல்நிலை தொந்தரவுகளும் குறையும். குறிப்பாக இந்த மாதத்தோட பிற்பகுதியிலிருந்து ஆரோக்கியத்தில் நல்ல ஏற்றம் உண்டு. தாராளமாக மருத்துவம் பாருங்கள், அதுக்கு ஒரு நல்ல சிறப்பான மேன்மை. கடன் கொடுக்கிறது வாங்கிறது சம்பந்தமாக நல்ல ஏற்றமான அமைப்புகள் உண்டு. லாபங்களை சம்பாதிப்பீர்கள், சேமிப்புகளை வைப்பீர்கள், குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் மேலோங்கி இருக்கும். சகலத்திலும் நண்பர்களே, சகலத்திலும் நல்ல மதிப்பு மரியாதை அந்தஸ்தோடு பொருளாதார செழிப்போடு உங்களுக்கு வைக்கின்ற மாதம் இது. சரி, இவ்வளோ பாட்டு படிச்சிட்டிங்களே, அட்டமத்து சனி நடந்துக்கிட்டு இருக்கே, அதெல்லாம் முக்கியம் இல்லை. ஜாதக தசாபுக்தி தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த கோச்சார 20% தான். 20%க்கு உட்பட்டு இந்த மாதம் அதிசிறப்பாக உண்டு. சுய ஜாதகப்படியும் நல்ல தசாபுக்திகள் போயிடுச்சுன்னா அட்டமத்து சனியாவது எந்த சனியாவது நீங்கள் டாப்பில் போயிடுவீங்க. சுய ஜாதகப்படி கொஞ்சம் சிறப்பில்லாத தசாபுக்தி போகுதுன்னா இந்த காலகட்டம் பெரிய முதலீடுகள் எதுவும் அகலக்கால் வைக்காமல் பெருசாக எதுவும் பண்ணாமல் சின்னதாக இருக்கிறத வண்டியை நகர்த்துங்க, கோச்சாரம் நல்லா இழுத்துட்டு போகும். ஏன்னா சுய ஜாதகத்தோடு சேர்ந்து தான் இது பலன் தரும். தனிச்சு இதுக்குன்னு பெரிய பலம்லாம் இல்லை, 20% அவ்வளவுதான், 15-20% தான் இதுக்கான பலம். சரிங்களா? அதுக்குட்பட்டு உங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாகவே உண்டு. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க. ஆக சிவன் வழிபாடு உங்களுக்கு சகலத்திலும் ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும். இந்த மாதம் எல்லாம் வல்ல இறைவன் மக்கட்பேறு மஞ்சுநாதீஸ்வர பெருமான் திருக்கருணையினால் அனைத்து அமைப்புகளும் உங்களுக்கு மிக செழிப்பாக அமைகின்றது. நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.